ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ அந்த சேனலில் இன்னைக்கு என்ன வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் இந்த சேனல் பார்த்துட்டு வந்துருக்கோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டென்டேட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி அண்ட் டிப்ளமோ கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எப்போ க்ளோசிங் டேட் வருது அப்படிங்கிறது டோட்டலாக ஒன் பை ஒன்னாக பார்த்தலாம். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் ஒரு 20% அண்ட் பார்த்தீங்கன்னா 50% சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது டோட்டலாக ஒன் பை ஒன்னா என்ன எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு எப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் வந்துருக்கீங்கன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆன்ல கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பிஜி கோர்ஸஸ்க்கான ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பண்ணுறது, சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ பண்ணுறதுன்றது போட்டிருக்காங்க பாருங்க. இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 20/11/2025 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 PM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24ஆம் தேதி வரைக்கும் அந்த டைம் கொடுத்துருக்காங்க. 5 PM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் ப்ராசஸிங் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25/11/2025 கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்போ உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 26/11/2025 அன்னைக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். அண்ட் அடுத்தது அந்த டாக்குமெண்ட் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் காப்பி வந்து எப்போ டவுன்லோட் பண்ணணும், 26/11/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டேட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/12/2025 3 PM வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து எப்போ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் காப்பி கொண்டுட்டு போய் நீங்கள் காலேஜில் சப்மிட் பண்ணி காலேஜில் வந்து ஃபீஸஸ் பே பண்ணி நீங்கள் வந்து அட்மிஷன் அதாவது ஜாயின் பண்ணுறது எப்போ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/12/2025 5 PM சரிங்களா? அந்த எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 3/12/2025 அந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்குள்ளே 5 PM வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்கும். அப்படி ரிப்போர்ட் பண்ணலன்னா நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு காலேஜஸ் வந்து மாற்றி வைக்கிறதோ இல்லை கோர்சஸ் மாற்றி வைக்கிறதோ எது மாற்றினாலும் நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து சாய்ஸ் லாக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. சாய்ஸ் லாக்கிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னங்கிறத அப்படியே டீட்டெயிலாக பார்த்தலாம். ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலந்துக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி அண்ட் டிப்ளமோ கோர்சஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுற ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து ஒரு 1000 பே பண்ணுற மாதிரி இருக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு 1000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுலையும் வந்து நீங்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்னா 2000 பே பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பே பண்ணணும். அதை பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. இந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் will have pay refundable security and deposit government quota. கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 30,000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 30,000 பே பண்ணி தான் இருக்கு இங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh நீங்கள் வந்து டெபாசிட்ஸ் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1 lakh நீங்கள் அமௌண்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்ஸ் அலாட்மெண்ட் நடக்கும். சரிங்களா? ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இன்க்ளூடிங் மைனாரிட்டி கோட்டா NRI கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 lakh நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? 2 lakh பே பண்ணி தான் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakh அமௌண்ட் பே பண்ணி மட்டும் தான் உங்களால் வந்து சீட்ஸ் கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி பார்த்தோன்னா ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேட் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு காலேஜஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த காலேஜில் ஃபீஸ் எப்படி இருக்கும், காலேஜ் எப்படி இருக்கும், டோட்டலாக வந்து நீங்கள் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கிட்ட மட்டும் தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் தெரியாமல் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சாய்ஸ் லாக் ஆயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா 24 அதாவது பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த சாய்ஸ் லாக் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 24/11/2025 5 PM வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 PM நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாலும் பண்ணலைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான காலேஜ் பார்த்து சூஸ் பண்ணி உங்கள் கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் ஓகேவா இருக்கும் அந்த காலேஜ் நீங்கள் ஓகே பண்ணி லாக் பண்ணிடணும். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அலாட்மெண்ட் காப்பியை வந்து கொண்டுகிட்டு நீங்கள் காலேஜ் போகும்போது அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் அதாவது டெபிட் கார்டு இல்லைன்னா கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா யூபிஐ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணி அமௌண்ட் பே பண்ணுங்கள். ஜாயின் டேட்டு 3/12/2025. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காலேஜில் ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.